ஹாலிவுட்ல ஜஸ்ட் 1 மில்லியன் பட்ஜெட்ல, அதாவது இந்தியன் ருபீஸ்ல 9 crores எடுத்து வேர்ல்டு விட 330 மில்லியன், அதாவது இந்தியன் ருபீஸ்ல 2790 crores கலெக்ட் பண்ண ஒரு தரமான கிரீப்பியான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் தான் வந்து அப்சஷன். இந்த படத்தோட கம்ப்ளீட் ஸ்பாயிலர் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் வேர்ல்டு விட பேசப்படுற அளவுக்கு இந்த மூவில அப்படி என்ன இருக்கு அண்ட் இவ்வளவு கலெக்ஷனுக்கு இந்த மூவி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத பத்தினா டீடைலா பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம். சேனலோட சோஷியல் மீடியா பேஜ் இன்ஸ்டா டெலிகிராம் பேஜ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபார் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிக்கி மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ சினாப்சிஸ்குள்ள போயிடலாம். படத்தோட ஹீரோவான பேரன் பேர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்கு. இவன் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரோவர்ட், அதாவது நம்மள மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர். தன்னோட கிராண்ட்மாவோட டெத்துக்கு அப்புறம் அவங்க ஹோம்ல பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். பேர் தன்னோட ஒர்க் பிளேஸ்ல கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு கேர்ள் வந்து இருக்காங்க. அவங்கள ரொம்ப நாளா ஒன் சைடா பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த கேரக்டர் தான் படத்தோட ஹீரோயின் நிக்கி அப்படிங்கிற கேரக்டர். பட் நிக்கிக்கு இவன் மேல அவ்வளவு பெருசா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பேருக்கு அவன் ஒர்க் பண்ற ஸ்டோர்ல மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் பாத்தீங்கன்னா இயான் அண்ட் சாரா. இதுல சாரா அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அப்பா தான் அந்த ஹோல் மியூசிக் ஸ்டோர், அந்த ஒர்க் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக் ஸ்டோர் அது எல்லாத்துக்கு பாத்தீங்கன்னா ஓனரா பாத்தீங்கன்னா இருக்காரு. இந்த ஹோல் மூவிலேயே பாத்தீங்கன்னா வெறும் இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆவாங்க. சோ கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் டே தன்னோட ஃப்ரெண்டான இயன் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம இன்ட்ரோவர்ட் கேரக்டரான ஹீரோ தன்னோட வீட்டுக்குள்ள போறான். அங்க இவன் வளர்த்த சாண்டி அப்படிங்கிற கேட் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். அண்ட் ஆக்சுவலி அந்த கேட், அந்த பூனைக்குட்டி வந்து எப்படி செத்துச்சு அப்படின்னா, என்னோட இறந்து போன பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ற மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதுல ஆக்சிகோடோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் வந்து இருக்கும். அது ஆக்சிடென்ட்ல எடுத்து சாப்பிட்டு அந்த பூனை பாத்தீங்கன்னா செத்து போயிருச்சு. அழுது உடஞ்சு போன பேர் அந்த கேட்டோட உடம்பு இருக்கு இல்லையா, செத்து போன உடம்பு, அதை எடுத்து அந்த பிளேஸை கிளீன் பண்ணி அந்த கேட்டோட பாடியோ டஸ்ட்பின் கவர்ல போடுறான். அவன் அப்ப அழுகுறான். அப்பதான் படத்தோட டைட்டில் அப்சஷன் அப்படிங்கிற டைட்டில் பாத்தீங்கன்னா போடுவாங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் போன் யூஸ் பண்ணி அவனோட கிரஷ் ஆன நிக்கி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கான். அப்ப நிக்கிக்கு அவன் கால் பண்ணி பேசுறான். அப்போ நிக்கி பேசுறாங்க. அப்ப பேசுற கேப்ல வந்து அவங்களோட கழுத்துல இருக்க நெக்லஸ் வந்து தெரியாம சிங்க்ல போட்டுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ சொல்லுவா. அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல 4 பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஹேங் அவுட் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட, பேர் வந்து நிக்கி இம்ப்ரெஸ் பண்ண ஒரு நெக்லஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஷாப்குள்ள போவான். ஆக்சுவலி நிக்கி வந்து அவரோட நெக்லஸ்ல வந்து டைகர் ஐ டிசைன் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்குள்ள போவான். அப்ப பாக்குறப்ப இவன் கண்ணுல ஒரு பொருள் இன்ட்ரெஸ்டிங்கா இவன் அட்டென்ஷனை பாத்தீங்கன்னா கெயின் பண்ணுது. அண்ட் அதுதான் ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் நேச்சுரல். அதை எடுத்து படிச்சு பாக்குறான். மனசுல நமக்கு நிறைய விஷஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அண்ட் அந்த விஷயத்தை சொல்லி அந்த ஸ்டிக்கை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷ் பாத்தீங்கன்னா அப்படியே நடக்கும். அதை பார்த்த ஹீரோ பெருசா அது மேல ஹோப் இல்லைனாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்னு ஷோ பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறான். அந்த ஷாப்லயே பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் ஊடு டால், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதோட யூனிவர்ஸ்ல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா பிளான்ல இருக்கு. இந்த மத்த டாய்ஸ் இன்க்ளூட் பண்ணி கூட பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா வரலாம். இதோட டைரக்டரான கரி பார்க்கர் நெக்ஸ்ட் இந்த யூனிவர்ஸோட ஸ்பின் ஆஃபா பாத்தீங்கன்னா ஒரு மூவி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் இயர் அது ரிலீஸ் ஆகும். அதுல கூட இதை பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஸ்டோரிக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஹீரோ அந்த ஒன் விஷ் வில்லோ வாங்குறப்போ ஷாப் ஓனர் பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்ப ஒரு லேடி இருப்பாங்க. அதை வாங்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பாத்தீங்கன்னா பண்றான். அப்போ ஒரு பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா போவாங்க. அந்த லொகேஷன் தான் பார்க்கர்ஸ் பப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப் இருக்கும். இந்த பப்போட நேமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மூவியோட டைரக்டரான கரி பார்க்கர் அவருக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இது. அந்த பப்ல வந்து இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணி நல்லா பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம இன்ட்ரோவர்ட்டான நம்ம ஹீரோ பேர் மைண்ட்ல லவ் ப்ரொபோஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் ஆன இயான் இருக்கான் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து லவ்வே சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுக்கிறான். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது ஏன் அப்படிங்கறது நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் சாரான்னு இன்னொரு ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்ட் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோலோட இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா படத்தோட ஹீரோ கேரக்டர் நம்பர் நிக்கி கிட்ட கொஞ்சம் கான்வம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ப்ரொபோஸ் பண்ணலான்னு போறப்போ இயன் உள்ள வந்து டாபிக் டைவர்ட் பண்ணிடுறான். அண்ட் சாராவோட அப்பா, அதாவது ஷாப்போட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து அவரோட லாக்கர்ல வந்து ஒரு கன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைவர்ட் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா 4 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிக்க பேர் வந்து சாரா கிட்ட தன்னோட கேட் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க 4 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்றான். அப்ப சாண்டி அப்படிங்கிற அந்த கேட்காக நம்ம எல்லாருமே குடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா குடிக்கிறாங்க. அண்ட் நிக்கி அண்ட் ஏன் அங்க இருந்து போறப்பதான் சாரா நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நல்லா பாண்டிங்கோட இருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெரியுது. பப்பை விட்டு வெளியில வந்துட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நிக்கிய போற வழியில நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவான பேர் வந்து ஆஃபர் பண்றான். அப்ப நிக்கி சாரா கிட்ட இருந்து கேஷ கடனா வாங்கி ஒரு ஹோம்லெஸ் பெக்கருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்து ஹெல்ப் பண்றா. அண்ட் இதனால அவ கேரக்டர் வந்து ஒரு சாஃப்டான கைண்டான ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா கன்வே பண்றாங்க. அப்புறம் நிக்கி அண்ட் இன்ட்ரோவர்ட் ஹீரோவான பேர் கார்ல ஒன்னா நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிட்டு ஜாலியா பாத்தீங்கன்னா பேசி போறாங்க. என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. சோ அப்படி போறப்போ நிக்கியோட கேட் டெத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறுதல் பாத்தீங்கன்னா பேசுறா. அண்ட்
நிக்கி வந்து மியூசிக்கல் ஸ்டோர் ஜாபை வந்து சீக்கிரமா குவிட் பண்ணிட்டு ஒரு லவ் பேஸ் பண்ணி ஒரு புக் வந்து ரைட் பண்ணுவா. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவா. நிக்கி கார்ல ஹோம்ல பாத்தீங்கன்னா டிராப் பண்றப்ப கேஷுவலா பேசிட்டு நிக்கி போகப்போ பேர் வந்து அவளை பார்த்து பை ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவான். பட் அவளுக்கு அவள் இந்த மாதிரி கூப்பிடுறது பாத்தீங்கன்னா சுத்தமா பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் நிக்கி அப்போ ஓப்பனா பேரை பார்த்து டு யூ லைக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பாத்தீங்கன்னா கேட்கறா. இவன் அப்படியே யோசிச்சுட்டு ஆமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் சொல்லாம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிடுவான். பிகாஸ் அவன் ஒரு இன்ட்ரோட் இல்லையா, சோ லவ் சொல்லாம இருக்க நிக்கி அப்ப அவன் எஸ்ன்னு சொல்லுவாங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான். பட் இவன் இல்லன்னு சொன்ன உடனே நிக்கி வீட்டுக்கு போவான். அப்ப கார்ல இருக்கிற நம்ம பேர் ஃபீல் பண்ணி அந்த இடத்துல கார் நிறுத்தி ஃபீல் பண்ணிட்டு ஒன் விஷ் லவ் கையில எடுத்து பிரிச்சு பார்த்துட்டு ஹோப் எதுவும் இல்லாம சும்மா நிக்கி இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லாத்த விட என்ன ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை பாத்தீங்கன்னா பிரேக் பண்ண வீட்டுக்குள்ள போன நிக்கி அப்படியே பாத்தீங்கன்னா வெளியில வருவான். இவன் கார் கிட்ட வர அவளோட பாடி லாங்குவேஜ், வே ஆஃப் ஸ்பீச் அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டா பாத்தீங்கன்னா இருக்கு. அவனோட ஸ்பீச்ல இருந்து கம்ப்ளீட்டா நிக்கியாவே இல்லாம வேற மாதிரி பாத்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுவா. சடனா இவன் மேல ரொம்ப கேரிங்கோட ஒரு லவ்வரா பேச ஸ்டார்ட் பண்ணி சடனா வந்து அவன் நார்மல் ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா மாறுறா. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கா. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோ ஒன் விஷ் வில்ல யூஸ் பண்ணதால ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நிக்கியோட கேரக்டருக்குள்ள டெவலப் ஆகுது. மான்ஸ்டர் ஒரு கோஸ்ட் எதுவுமே இல்லாம பேர் கேட்டா அந்த விஷ் அந்த ஆசை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பவரா மாதிரி அவளை பார்த்தா பொசஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. நிக்கி இப்ப நார்மல் நிக்கியா இருப்பா. பட் அவளுக்குள்ள பேர ரொம்ப பிடிச்சு போய் லவ் பண்ற இன்னொரு அண்ணியன் அவளுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலதான் ரொம்ப ஆடா கிரீப்பியா பிஹேவ் பண்ணி பேர் கூடவே வீட்டுக்கு வரேன் மாதிரி பார்த்தா சொல்லுவா. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இவனும் பாத்தீங்கன்னா கூட்டு போவான். வீட்டுக்கு வந்ததும் இன்னும் அப்நார்மலா பார்த்தா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பா. ஹீரோக்கு அவளை பாக்குறப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது நம்ம நிக்கியே இல்லையே அப்படிங்கிற ஃபீல் பாத்தீங்கன்னா வருது. அப்பப்போ அங்கங்க நார்மல் நிக்கி கேரக்டர் ரியாக்ட் பண்ணி அகைன் பொசஸ் நிக்கி கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா ஆகுது. அப்போ அந்த உடம்புல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா தெரியுது. நைட்டு தூங்குறப்ப ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்றாங்க, கிஸ் பண்றாங்க. அப்போ சடனா நார்மல் நிக்கி கண்ட்ரோலுக்கு வர பேர கூட நம்ம இன்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பயப்படுவான். பிகாஸ் அப்சஸ்டா இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் பண்றது நிக்கிங்கிற அந்த பர்சனாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. சோ இந்த ஒரு சீன்ல பாக்குறப்போ அள்ளு விட்டுருச்சு. எப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் நிக்கியா ரியாக்ட் பண்றாலோ பொசஸ் நிக்கி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து எமோஷனலா பேசி பேரை மேனிபுலேட் பண்றா. பேருக்கு வந்து எப்படியோ வந்து நம்ம லவ் பண்றா அப்படிங்கிற ஒரு தாட்ல அவனும் அதை ரியாக்ட் பண்ணிட்டு பெருசா எடுத்துக்க மாட்டான். ஒன்னாவே பாத்தீங்கன்னா தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே பேர் வந்து எந்திரிக்கிறான். நிக்கி மார்னிங் எந்திரிச்சு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இவன் ஷாக்கர் ஆகிற அளவுக்கு வியர்டா பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்றா. அதாவது பேரோட இறந்து போன அந்த சாண்டி அப்படிங்கிற அந்த பூனை இருக்கு இல்லையா, அதை டஸ்ட்பின் கவர்ல இருந்து எடுத்து கவர் பண்ணி போட்டிருப்பான். ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்டா தாண்டி இவன் பெருசா பார்த்தா கேர் பண்ணிக்காம இறந்து போன பெட்டை யாராவது வந்து அது செத்து போனதுக்கு அப்புறம் அது கவர்ல போட்டு டஸ்ட்பின்ல போடுவாங்களா, புதைக்கதான் செய்வாங்க. பட் இவன் ஆக்சுவலி பார்த்தா டஸ்ட்பின்ல போடுற ஆளு. அந்த கேட்டை வந்து நிக்கி எடுத்து ஒரு ப்ராப்பரா அடக்கம் பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கேண்டல்லாம் வச்சு இதுவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டா பார்த்தா ஃபீல் பண்றான் நம்ம பேர். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா ரெடி ஆகிட்டு மியூசிக்கல் ஸ்டோருக்குள்ள ஒர்க் பண்ண போறாங்க. மியூசிக்கல் ஸ்டோருக்கு ஒர்க் பண்ண போனதுக்கு அப்புறம் இயான் கிட்ட வந்து நேற்று நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் வந்து ஷேர் பண்றான். அப்ப நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இயான் கேரக்டர் இருக்கான் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இருக்காங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இல்லையா, அதை வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தியா, நீ அவ கூட க்ளோஸா இருந்தியா அப்படிங்கிற மீனிங் வந்து ரிப்பீட்டிவா பாத்தீங்கன்னா கேட்பான். ஆக்சுவலி க்ளோஸா இருந்தியா அப்படின்னு நீங்க என்ன மீனிங்ல நினைக்கிறீங்களோ அதே தான் பாத்தீங்கன்னா அவனும் மீன் பண்றான். சியான் வந்து ரிப்பீட்டிவா அதே பாத்தீங்கன்னா கேட்பான். இவனும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கு என்ன ரீசன், ஆக்சுவலி இவன் கேட்கறதுக்கு ஏன் வந்து கேட்கறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தேன், இப்போ இதையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேரக்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே வந்து பார்த்தா கிளம்புவாங்க. அப்ப நிக்கி வந்து ஏன் கூட கார்ல போற மாதிரி ஒரு ஐடியால இருந்துட்டு அவன் கூட பார்த்தா கார்ல போயிருவா. அப்ப ஹீரோ வந்து பேர் வீட்டுல இருக்க நைட் அகைன் நிக்கி வந்து அங்கிருந்து, அதாவது ஏன் வீட்டுல இருந்து திருப்பி பேர் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்றா. பேர் வந்து கூகுள்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறான் ஒன் விஷ் லோங்கிறது ட்ரூத்தா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேக்குன்னு தான் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸ்டில் அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனால பாத்தீங்கன்னா சுத்தமா பாத்தீங்கன்னா நம்ப முடியல. அப்ப நிக்கி ஒரு பேய் மாதிரி நிப்பா. நிஜமா இந்த மூவில வரக்கூடிய ஒவ்வொரு ஹாரர் பிஜிஎம் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளவு த்ரில்டா பயப்படுற அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கும். டேஸ் பாஸ் ஆக ரெண்டு பேருமே லிவின்ல ரொம்ப ஹாப்பியா பாத்தீங்கன்னா இருக்காங்க. சம் டேஸ் பாஸ் ஆக ஒரு டின்னருக்கு பாத்தீங்கன்னா வெளியில போவாங்க. அப்ப நிறைய மாண்டேஜ்ல பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நெருக்கமா பாத்தீங்கன்னா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் டின்னர்ல இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெளியில போவாங்க. அப்ப வந்து நிக்கி வந்து பேர் கிட்ட நீ ஒரு ஃபுட் ரிவ்யூவர் லைக் தட் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லுவா. நிக்கி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு புக் எழுதிட்டு இருப்பா. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப ஏன் வந்து கட் பண்ண ரிப்பீட்டிவா நம்ம பேருக்கு வந்து கால் பண்ணுவான். அப்ப மொபைல் எடுத்துட்டு பேர் வந்து தனியா வந்து பேசுவான். அப்ப கொஞ்சம் ஒளிஞ்சு பேசுறப்ப நிக்கி எங்கடா காணோம்னு சொல்லி ஒரு பார்வை வைப்பான். அந்த பார்வை பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அப்படி இருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம நிக்கி வந்து பாத்தீங்கன்னா பேரோட வீட்டுக்கு வரப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லியிருப்பா. அப்பாவுக்கு கேன்சர் வந்து அப்பா விட முக்கியம் இந்த லவ் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருப்பா. சோ அதை பத்தி பாத்தீங்கன்னா அவன் ஆஃபீஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பான். அப்பதான் ஏன் ஃபோன் பண்ணி சொல்றான் கேன்சர்ல அஃபெக்ட் ஆகி இருக்காருன்னு நீ சொன்ன நிக்கியோட அப்பா நல்லா தான் இருக்காரு, கேன்சர்ல அவருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்றான். சோ இதை கேட்டோன்னே இவனுக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சோ அகைன் டின்னர்ல நிக்கி கிட்ட பேர் வந்து கேட்பான். அவங்க அப்பா பத்தி அப்படி கேட்ட உடனே அவ கொஞ்சம் சந்திரமுகியா பாத்தீங்கன்னா மாறுவா. ரெஸ்டாரண்ட்லயே பேரை பார்த்து நோ நோ
நோன்னு சொல்லி ஒரு ஈவிலோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு எந்திரிப்பா. பாருங்க டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவன் அவளை கம்ஃபர்ட் பண்ண அவனுக்கு டைகர் ஐ சிம்பிள் மாதிரி ஒரு டாலர் வந்து பார்த்தா கிஃப்ட் கொடுக்குறா. ஆக்சுவலி இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவன் நெக்லஸா பார்த்தீங்கன்னா போட்டிருப்பா. அண்ட் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, ஐ மீன் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்ப நிக்கி இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்காது, பிகாஸ் அப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் கேரக்டர் அம்பியா இருக்கிற நிக்கி. நைட் சடனா பேர் வந்து எந்திரிச்சு பார்க்க எகைன் ஒரு ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட் வரும். லைக் நிக்கி ஒரு கார்னர்ல பேர் தூங்குறத பார்த்துட்டு இருப்பா. இந்த மூவியை நைட்டு 11:30க்கு மேல நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சீன்லாம் பார்க்கறப்ப ரொம்பவே பயங்கரமா பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. நிக்கி இவன் தூங்குறத ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. பேர் ரொம்ப பயப்படுவான் அதை பார்த்துட்டு. நைட் டைம்ல இப்படி யாரு என்ன பண்ணாலும் எப்படி இருக்கும் இல்ல சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பயந்து போய் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி பயந்து போய் பார்த்தீங்கன்னா பேசுவான். அப்ப அவ அழகா எமோஷனலா இவனை மேனிபுலேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இவனும் பயத்துல பார்த்தீங்கன்னா தூங்குவான். அப்ப எகைன் ஃபிளவர் வேஸை தூக்கிட்டு பேய் மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடுவா. இது இவனை இன்னும் பயத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அவன் கெஞ்சுவான். அப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவா. அண்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்த உடனே பேர் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அப்ப ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கோம். மிரர்ல பார்த்தீங்கன்னா நோட் பண்றான். நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவன் தூங்குறப்ப இவனோட ஹேரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிருக்கா. அண்ட் அதை எகைன் திரும்ப நிக்கி கிட்ட கேட்கிறப்ப நார்மலா சப்டலா பேசி மேனிபுலேட் பண்றான். அண்ட் டாபிக்கை டைவர்ட் பண்ணி நைட்டு அப்படி பண்ணதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுவா. இவனும் பாத்தீங்கன்னா அதை கண்டுக்காம இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல ஆஃபீஸ்க்கு பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணி அவ கொடுப்பா. அப்ப எல்லாமே ஓகே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறப்போ தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். நமக்கு பாத்தீங்கன்னா பயம் வருது. வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லா டேப் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான் நம்ம நிக்கி, ஒரு சைக்கோ மாதிரி. சோ நிக்கி இவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கா. அண்ட் ஒன் விஷ் வில்லோல பேர் கேட்ட மாதிரி வேர்ல்டுலயே இவனை மட்டும்தான் நிக்கி லவ் பண்ணணும். அண்ட் ஷீ இஸ் மோர் அப்சஸ்டு வித் ஹிம். சோ டோரை இப்படி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பான், டோர் இந்த மாதிரி லாக் பண்ணா இங்கே இருப்பான் அப்படின்னு அவர் நினைப்பான். ஸோ கேஷுவலா அவன் வந்து பயத்தை காட்டாம பேர் வந்து அந்த டோரை வந்து ஒரு வழியா ஓப்பன் பண்ணி வந்து கிளம்புறான். அவன் போன அப்புறம் நிக்கி ஒரு ஸ்மைல் பார்த்தீங்கன்னா கொடுப்பா. அடிக்கடி வந்து இந்த ஸ்மைல் வந்து ரிப்பீட்டிவா படத்துல பண்ணிட்டே இருப்பா. அந்த ஸ்மைல் பண்றத பாக்குறப்ப நமக்கே ஒரு டார்க் ஹியூமர் மாதிரியும் இருக்கும், ஒரு குட்டி ஹியூமராகவும் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் பார்த்தா தெரியும். அதே சமயம் ரொம்பவே ஒரு பயத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அந்த இமேஜ் வேணா நீங்களே பாருங்க. எத்தனை பேர் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒர்க் போற அப்புறம் நிக்கி வந்து அந்த இடத்துல அப்படியே சில மாதிரி நிப்பா. அந்த பிளேஸ்ல அப்படியே நின்ன இடத்துல பார்த்தா யூரினேட் பண்ணுவா. அப்படியே அந்த சீன் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோவான பேர் நார்மலா ஆஃபீஸ் போறான். அண்ட் அங்க சாரா இவன் கூட கொஞ்சம் க்ளோஸா பேசுறா. அண்ட் பேர் அண்ட் நிக்கியோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஷாக்கிங்கா பேசுறா. நிக்கி எப்படி உன்னை டேட் பண்றான்னு தெரியல, பட் உங்களை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாரா பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட சொல்லுவா. அப்ப பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்டு இருப்பான். போலரைட் கேமரால இவங்க எடுத்த பிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தா அட்டாச் பண்ணிருப்பான் நம்ம நிக்கி. ஸோ அதுல சம் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிருப்பா. சாராக்கு ஆக்சுவலி வந்து பேரை வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவன் மேல சாஞ்சிட்டு ஒரு ஃப்ரெண்டா கூட க்ளோஸரா பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து ஒரு ட்ரூத் அவ சொல்ல வருவா. பட் அதுக்குள்ள அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணிடுவாரு. அண்ட் பேர் வந்து சாப்பிட்டு முடிக்கிற டைம்ல எகைன் சாராவை கேஷுவலா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து இவனோட லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் நிக்கி வந்து எழுதுனது இருக்கும். அது அப்படியே பாத்தீங்கன்னா சாரா வந்து பார்த்தா படிப்பா இவங்கிட்ட பார்த்தா காட்டுவா. ஆக்சுவலி அந்த ஸ்டிக்கி நோட்ல பேர் ஆக்சுவலி ஒரு ஃபுட் ரிவ்யூவர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு பர்சன் மாதிரி சொன்னா இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்டிக்கி நோட்ல வாட்ஸ் த வேர்ட் கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை பார்த்துட்டு சாரா இவங்கிட்ட என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கேட்பா. அப்பதான் புரிய வருது இவன் சாப்பிட்ட லஞ்சுக்கு பார்த்தா இவன் ஒரு சாண்ட்விச் வந்து அவ செஞ்சு கொடுத்துருப்பா. அந்த சாண்ட்விச்ல இவனோட இறந்து போன கேட் சாண்டி இருக்கு இல்லையா, அதை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவ குக் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அங்கேயே பாத்தீங்கன்னா அவன் வாமிட் பண்றான். ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். அண்ட் எகைன் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான். அப்ப வந்து இவன் கூட பாத்தீங்கன்னா இயானும் பாத்தீங்கன்னா வருவான். அண்ட் பாய்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொல்றான். ரிலேஷன்ஷிப் பத்தியும் பாத்தீங்கன்னா கேஷுவலா பாத்தீங்கன்னா பேசிட்டு இயான் கார்ல இருந்து இறங்கி போயிடுறான். அப்ப பேர் வந்து ஒன் விஷுவல ஸ்டிக் எடுத்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா பாக்குறான். அதுல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி கால் பண்றான். அதுக்கு ஒரு பர்சனும் பாத்தீங்கன்னா அட்டன் பண்றாரு. ஆக்சுவலி இந்த மூவியோட டைரக்டரான கரி பார்க்கரோட வாய்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த கால்ல வர வாய்ஸ். அங்க பேர் வந்து இந்த ஒன் விஷ் வில்லோ வந்து ஃபேக்னு நினைச்சேன், பட் எல்லாமே தப்பா நடக்குது, என்னோட விஷயம் வந்து நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒரு அன்கம்ஃபர்ட்டா ஏதோ வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டா அமேசான் பிளிப்கார்ட்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அதுக்கு அந்த போன்ல இருக்கிற வாய்ஸ் வந்து விஷயம் ஆல்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த கேரக்டர் பார்த்தா போனை கட் பண்றாரு. போனை கட் பண்றப்போ நிக்கியோட கதறல் சத்தம் பார்த்தா அந்த போன்ல பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடா கேட்கும். அதை பார்த்துட்டு இவன் பதறி அடிச்சுட்டு பார்த்தா வீட்டுக்கு போவான். ஆக்சுவலி இந்த ஒன் விஷ் வில்லோ பத்தி இந்த படத்துல அவ்வளவு டீப்பா பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு லேயரா மட்டும் பார்த்தா காட்டியிருக்காங்க. இந்த ஃபேண்டசி பிளஸ் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இதோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா டெவலப் பண்ணிருப்பாங்க. சோ பேக் டு தி டாபிக். வீட்டுக்கு போன அப்புறம் நிக்கி மார்னிங் எப்படி இருந்தாலோ அதை விட ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கா. ஃபுல்லா ஏதோ பக்கை வந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவா. அண்ட் வாமிட் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா பாத்தீங்கன்னா நிக்கிறா. ஆக்சுவலி வந்து அவ பொசஸ்டு நிக்கியா அன்னியனாவும் சரி நார்மல் அம்பி நிக்கியாவும் சரி ஒரு ஃபைட் வந்து செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்க அண்ட் ஷவர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவான். நம்ம ஹீரோ வந்து பேர் வந்து இந்த பாய்ஸ் பார்ட்டி போறதுக்கு பார்த்தா பெர்மிஷன் கேட்கறான். அவ ஷவர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹார்ஷா அப்சஸ்டா
தான் அங்க எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டு இவன் இன்னும் பயந்து போய் பேச எமோஷனலி மேனிபுலேட் பண்ணி கேஷுவலி ஓகே ஹனி அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பாத்தீங்கன்னா சொல்லுவா. அந்த வாய்ஸை கேட்ட உடனே இவனுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பயமா இருக்கு. அண்ட் ஷவர் பண்றப்பவும் பார்த்தா செல்ஃப் கட் பண்ணிக்க இவன் பயந்து போயிட்டு இவன் சொல்றது எல்லாம் பார்த்தா கேட்கறான். அந்த பாட்டிக்கு சாராவும் பாத்தீங்கன்னா வர சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லுவா. அண்ட் நானும் வரேன்னு சொல்லி ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவளும் பார்த்தீங்கன்னா கூட வரா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்றாங்க. அந்த பார்ட்டியில இவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே இவங்களும் பார்த்தா வராங்க. அது போக ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அங்க எல்லாருமே டேர் ஸ்பீச் கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து தான் ப்ளே பண்றாங்க. ஃபன்னா ஒரு உடன் பிளேட் இருக்கும். அந்த உடன் பிளேட்ல பார்த்தீங்கன்னா டேர் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேம். அந்த டேர்ல இருக்கிறத இவங்க பண்ணணும். அங்க ஆப்போசிட் கேங்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி நிக்கி ஒரு மாதிரி வியர்டா அப்னாபெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஃப் பண்றா. ஐ மீன் சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தா அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க. நிக்கிக்கு அப்போ ஒரு டேர் வரும். அதுல அவர் ஸ்டோரி சொல்லணும். உடனே அவர் ரொம்ப அப்நார்மலா கிரீப்பியா ஒரு டிஃபரெண்டான ஒரு ரியாக்ஷனோட ஒரு ஸ்லாங்கோட அவர் ரைட் பண்ண ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவா. ஸ்டார்ட் பண்ணுவா. இந்த சீன்ல நிக்கியோட பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு கிரீப்பியான ஸ்லாங்ல ஹான்சல் அண்ட் கிரேட்டல் அப்படிங்கிற அந்த ஃபேரி டேல ரொம்பவே ஒரு மாதிரி இன்அப்ராப்ரியேட்டா ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை தப்பா டிஃபைன் பண்ற மாதிரி சொல்லுவா. கேட்கற எல்லாமே ரொம்ப ஆடா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேரா வந்து ஹீரோ பேருக்கு வருது. அந்த டேர்ல வந்து கிஸ் த பர்சன் ஆன் யுவர் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. பேருக்கு லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா சாரா இருப்பா. அண்ட் மியூசிக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். அண்ட் நிக்கி சடனா சாராக்கு பின்னாடி வந்து சாராவை சேரோட மூவ் பண்ணி நான் தான் லெஃப்ட்ல இருக்கேன் என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. இவனும் பார்த்தா கிஸ் பண்ணுவான். எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அப்ப நிக்கி கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தா டாப் நாச்சா இருக்கும். இந்த சீக்வன்ஸே பார்த்தா பயங்கர வேற லெவல்ல இருக்கும். அவரோட ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். அப்பதான் எல்லாருமே வியர்டா பிஹேவ் பண்றான்னு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. கூட வந்த ஃப்ரெண்டான ஏன் இருக்கான் இல்லையா அவன் கூட வந்து இவளை வந்து ஓகேவா அப்படின்னு பார்த்தா கேட்பான். அப்ப சடனா அம்பியா நார்மல் நிக்கியா பார்த்தா வெளியில வர ஷாக்கிங் ஆகி செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்க பாட்டில் எடுத்து ஃபேஸ்ல பார்த்தா டேமேஜ் பண்றா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அப்ப அகைன் அன்னியனா இருக்கிற பொசசிவ் நிக்கி வந்து எமோஷனலி ஷாக்கடா இருந்த ஃபேஸ் போய் இவ்வளவு ஒரு ஸ்மைல் பண்ணுவா. மிட் நைட்ல இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா தூங்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்த ஹீரோவான பேர் வந்து செல்ஃபிஷா அப்படியே உட்காந்துருப்பான். அண்ட் பார்ட்டியில இருந்து நிக்கிய எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போவான். பட் அவ ஹாஸ்பிட்டல் இருக்கிற பர்சன்ஸ் அட்டாக் பண்ணதால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எகைன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட்டு வருவான். அண்ட் ஆக்சுவலி பேர் வந்து ஒரு செல்ஃபிஷான கேரக்டர் அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா புரியும். அண்ட் ஒன் விஷ் வில்லோனால ரொம்பவே அஃபெக்ட் ஆனது அப்படின்னா நிக்கி தான். அண்ட் தன்னோட லவ்க்காக இப்ப கூட எதையும் கேர் பண்ணிக்காம அவளோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க அப்படி ஒரு தாட் தான் பாத்தீங்கன்னா அவன் மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருக்கும். அண்ட் வீட்டுல நிக்கி கிட்ட புரிய வைப்பான். எல்லாருமே பயப்படுற மாதிரி இருக்காங்க நீ ஏன் இப்படி பண்றேன்னு பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா பேசுவான். அப்ப நிக்கி சாராவை பிளேம் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிடுவா. சாராக்கு இவன் மேல லவ் இருக்குங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா பாத்தீங்கன்னா பேசுவா. அண்ட் இவன் எகைன் பார்த்து ஆர்கியூ பண்ணுவான். அப்ப கூட நிக்கியை பார்த்து கேர் இல்லாம பழைய நிக்கியா தான் வா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவான். ஏன் சென்டிமெண்ட்லா பேச அவ எமோஷனலா பார்த்தா மேனிபுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்ப சடனா ரிவர்ஸ்ல நிக்கி ரேஜ்டா போவா. அப்ப இவன் பயந்து போய் கத்துவான். அண்ட் என்னென்னமோ சொல்லி கெஞ்சுவான். அதுக்கு கிச்சன்ல இருக்கிற போய் திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவ எல்லாமே ரேஜ்ல போட்டு உடைக்க பேர் வந்து அவளோட வலிக்கு வந்து அவ கூடவே பார்த்தீங்கன்னா தூங்குறான். அப்ப மிட் நைட்ல சடனா மொபைலுக்கு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பண்ணது சாரா இம்பார்ட்டன்டா ஒன்னு பேசணும் நான் கார்ல பக்கத்துல நிக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறா. பட் இவன் வர முடியாதுன்னு சொல்ல அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு பாத்தீங்கன்னா போவான். இந்த சீன்ல லிட்டரே நம்மளும் அந்த பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அவ எந்திரிச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்ப சைலண்டா போறப்ப சடனா வாய்ஸ் வருது. பட் வந்தது அம்பியா இருக்கிற நிக்கி என்ன கொன்னுடு அவ தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லுவா. பட் இதை அவன் கேட்காம இக்னோர் பண்ணிட்டு போறான். சோ நிக்கியோட பாடியில அந்த 2 பர்சனாலிட்டிஸ் இருக்கிறதுனால இப்படி நிறைய பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் கார்ல சாரா வெயிட் பண்றான். அங்க போய் இவனும் அந்த கார்ல உட்காந்து பேர் வந்து பேசுவான். சாரா பேர் கிட்ட நிக்கியோட ப்ராப்ளம் பத்தி கேட்கறான். அப்ப இவன் அதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பான். அதனால அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா சொல்றான். அண்ட் சாராவும் பாத்தீங்கன்னா அவ ஒன்னு ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுத்து கேஷுவலா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணி பேசிக்குவாங்க. அண்ட் சாராக்கு லாஸ்ட் சான்ஸா வந்து அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஆர்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் அந்த ஆஃபர் லெட்டர் இவன் கையில பாத்தீங்கன்னா கொடுக்குறா. அண்ட் ஒரு பெரிய ட்ரூத்தை வந்து அங்க பாத்தீங்கன்னா சொல்லுவா. அதாவது இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இது லியான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டரும் அவனும் நிக்கியும் 2 இயர்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல ஹூக்கிங் அப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றா. இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சாரா கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன். இதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இதை பத்தி நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி ப்ரிவென்ட் பண்ணிருக்கேன். நிறைய டைம் இதனால கூட ஏன் வந்து பார்த்தா இவ்வளவு வந்து ஆக்சுவலி பிரிவென்ட் பண்ணிருப்பான். அண்ட் சாரா அப்போ பேர் மேல ஒரு சின்ன கிரஷ் இருக்கு லவ்வும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறத கேம்ல கிஸ் டேர் வந்தப்போ நான் லெஃப்ட்ல இருந்தேன் நீ கிஸ் பண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்ல 2 பேரும் கேஷுவலி பேச சாராவோட லாஸ்ட் வேர்ட்ஸா பார்த்தீங்கன்னா அது மாறுது. நிக்கி சடனா அங்க வந்து சாரா கிட்ட இருக்கிற விண்டோவை பிரேக் பண்ணி கண்டினியூஸா 20 அடி வந்திருக்கும் செங்கலை வச்சு மூஞ்சியை போட்டு தட்டி சாராவை ப்ரூட்டலா பார்த்தா போட்டு தள்ளுவா. சாராவோட ஃபேஸே பார்த்தா அடையாளம் தெரியாது அவ்வளவு ப்ரூட்டலா இருக்கும். சாரா அங்கேயே பார்த்தா செத்து
போறான். பேர் ஷாக்கடா உட்காந்துருக்கான். நிக்கி க்ளோசரா வந்து கேரிங்கா பேசி சாரி சொல்லி பாடியை டிஸ்போஸ் பண்ணி இவனையும் கூட சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணி பாடியை கார்ல ஏற்றி இவங்க வீட்டுக்கு பார்த்தா கொண்டு போறாங்க. அண்ட் பேர் ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃப்ரெண்டை இழந்து நிக்கிறான். அண்ட் இவன் சாராவை மீட் பண்ணாம இருந்திருந்தா சாரா என்ன பார்த்தா உயிரோடு இருந்திருப்பான். அந்த கில்ட் வந்து பார்த்தா அவனுக்கு இருக்கு. அந்த சாராவோட பாடியை வீட்டுல வச்சுட்டு இவனை கொஞ்சம் வெளியில போக சொல்றான் நிக்கி. பேர் ரொம்ப டிஸ்டர்ப்டா கார்ல உட்காந்து அவ கொடுத்த லெட்டரை ரத்தக்கரையோட இருக்கும் அதை வந்து ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறான். அண்ட் அது சாரா வந்து ரொம்ப ஆசைப்பட்ட அந்த ஒரு ஆஃபர் லெட்டர். இதை ஓபன் பண்ணாம பேரோட கையில கொடுத்திருப்பா. இதை கூட படிக்காம சாரா வந்து பார்த்தா செத்து போயிருப்பா. அந்த சாராக்கு பேர் மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவளை லவ் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. அதனாலதான் அந்த லெட்டரே ஓபன் பண்ணாம இவன் கையில பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிளா பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பா. அது இதெல்லாமே ஃபீல் பண்ணி லெட்டரை பார்த்து அந்த காருக்குள்ளேயே கதறி எழுவுறான் நம்ம ஹீரோ. அப்படி எல்லாத்துக்கு ரீசனா இருந்ததா அந்த 100 ஸ்டிக் தான். அதை வாங்கின ஷாப்கே பார்த்தீங்கன்னா போறான் சாராவோட அந்த ரத்தக்கரையோட. அந்த ஷாப் கீப்பரை பார்த்து இவர் நம்ம ஹீரோ கேட்கறான் இது டேஞ்சர் இதை ஏன் சேல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷாப் கீப்பர் கேஷுவலா டேஞ்சர் நோட்ஸ் இருக்குன்னு அதை நான் பார்க்கலையான்னு கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி அழுகுதான் கெஞ்சறான். ஷீ இஸ் அப்சஸ்டு வித் மீ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றான். அப்படின்னு சொல்லி ஷாப் கீப்பரே பார்த்தீங்கன்னா அது நல்லதுதானு சொல்றான். ஷாப்ல 3 ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஹீரோ ஷாப் கீப்பர் கிட்ட விஷ் பண்ண சொல்லி கேட்கறான். பட் ஷாப் கீப்பர் முடியாதுன்னு சொல்றான். அண்ட் ஹீரோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்க அதுக்கு ஷாப் கீப்பர் ரிவர்ஸ் பண்ண இது ஒன்னும் யூனோ கேம் இல்ல. விஷ் ஆக்டிவேட் பண்ண பர்சன் டெத் ஆனாலோ ஆர் அந்த விஷ பிரேக் பண்ற மாதிரி எனிதிங் நடந்தா அந்த விஷ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றான். அண்ட் மை கெஸ் இஸ் இந்த ஷாப்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ விசிட் பண்றப்போ இந்த இடத்துல ஒரு லேடி தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா ஒரு மேல் இருக்காரு. மேபி இந்த ஷாப் கீப்பர் 1 ஸ்லோவை யூஸ் பண்ணி ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் மேபி. அண்ட் பேக் டு த ஃபிலிம் ஹீரோ அந்த மத்த 1 ஸ்லோவை எடுத்துக்கிட்டு 1 யூஸ் பண்றாரு. அண்ட் எகைன் அந்த ஸ்டிக்கை வச்சு ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த ஸ்டிக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவ என்னதான் ட்ரை பண்ணி பிரேக் பண்ண முடியல. பிகாஸ் இவர் ஆல்ரெடி 1 யூஸ் பண்ணிருக்காரு இல்லையா. அதனால வந்து அந்த இன்னொரு ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இவரால் யூஸே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அப்ப இவரோட ஃப்ரெண்டான ஈயனை வந்து ரத்தக்கரையோட இருக்கிற அந்த ஷர்ட்டோட பார்த்தீங்கன்னா பார்க்க போயிருக்காரு. ஈயன் கம்ப்ளீட்டா நிக்கி எப்படி இருக்காங்கிற மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பான். பிகாஸ் 2 பேர் ஹூக்கிங் அப்ல இருக்காங்க இல்லையா. அண்ட் பேர் ஈயனுக்கு ரொம்ப தெளிவா பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் ஸ்டிக்கை பத்தி பார்த்தா சொல்றாரு. பட் சாரா அதை பத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம ஐ மீன் சாரா டெத் அப்படிங்கிற பத்தி எதுவும் சொல்லாம இதை பத்தி கிளியரா பார்த்தா சொல்லுவான். அப்ப வில்லோ ஸ்டிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்ம ஹீரோ. பட் ஈயன் வந்து இதை எதையும் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாரு. பேர் வந்து ஈயானோட கையில அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டு நிக்கி உனக்கு கிடைக்கணும் எனக்கு பிரேக்கப் ஆகணும்னு விஷ் சொல்லி ஸ்டிக்கை பிரேக் பண்ணுன்னு சொல்றான். ஈயானும் பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு நம்பிக்கையே இல்லாம என்னடா சொல்ற ஸ்டிக்கை உடைச்சா விஷ் ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை எவ்வளவுதான் புரிய வச்சும் கெஞ்சி கேட்டும் கேஷுவலா விளையாட்டா எனக்கு $1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்பே இல்லாம அந்த ஸ்டிக்கை பிரேக் பண்றான். ஹீரோ கதறான். சொன்ன உடனே ஏன் மேல பணம் மழை கொட்டுன்னு கொட்டுது. இது ஒரு செம்ம பிளாக் காமெடி. பட் சிரிப்பு வராது. என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஹீரோ ஏன பார்த்துட்டு அருமைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் பார்த்தீங்கன்னா விடுறாரு. எகைன் டென்ஸ் தான் பேர் வீட்டுக்கு வர அங்க நிக்கி வீட்டையே ஒரு மாதிரி மெமோரியல் மாதிரி என்னமோ பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கா. அண்ட் பேர் வீட்டுல இல்லாத அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்லீப் வீடியோஸை டிவியில பார்த்து ஷூட் பண்ண வீடியோஸை வச்சு டிவியில பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அந்த சாராவோட டெட் பாடியை ட்ரெஸ்ஸே இல்லாம கத்தியை வச்சு கிழிச்சு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சாரா மாதிரி போட்டுக்கிட்டு சாரா மாதிரி இருக்கிற ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு சாரா பார்த்தா சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி இவளும் நிக்கி பார்த்தா சிகரெட் பிடிச்சிட்டு இவ கிட்ட பார்த்தீங்கன்னா வருவா. இதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு கொடூரமா இருக்கும். சாரா மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப பொசசிவா எதுக்கடா என்ன விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி பேரை பார்த்து கொடூரமா அந்த செல்ஃப் அட்டாக் பண்ணி ரத்தக்கரையோட பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு ஈவிலா பார்த்தீங்கன்னா வருவா. அண்ட் வேற லெவல் ஆக்டிங் கண்டிப்பா அள்ளுட்டும். ஹீரோ கிட்ட வந்து கையில கன்னோட வச்சு நான் செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லுவா. கன் எப்படி இவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா ஆன்சரை கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்ப நிக்கி கண்ணை வச்சு இவனை மிரட்ட டோர் யாரோ பார்த்தா நாக் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா ஏன் தான் ஒண்ணுமே புரியாம $1 மில்லியன் எடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா ஏன் பாத்தீங்கன்னா வந்துருவான். இங்க அவனும் ஒண்ணும் புரியாம வந்து நிக்கி ஏனோட ஹெட்லயே பார்த்தா ஷூட் பண்ணிடுறான். ஹெட் ஷாட் போட்டு சுட்டு கொண்டுறான். ஏனும் பார்த்தா அந்த இடத்துல கொடூரமா பார்த்தா செத்து போயிடுறான். அண்ட் பேரை பார்த்து ஒரு மிரட்டுவா. நான் அவன் பாத்தீங்கன்னா பயந்து போய் ஐ லவ் யூன்னு சொல்லி சவுண்டா சொல்லி சொல்றத பாத்தீங்கன்னா கேட்கறான். நிக்கி சொல்றது எல்லாத்தையும் பார்த்தா இவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். நிக்கி நார்மலா அவன் மேல சாஞ்சு லவ்லியா பேசுறப்ப பேர் ஷர்ட் ஃபுல்லா பிளட் இருக்கும். அண்ட் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு நிக்கியும் பாசிட்டிவா நானும் வெளியில வாஷ்ரூம் கிட்ட வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. பயத்துல பேர் பாத்ரூம் வரைக்கும் இவளை கூட்டிட்டு போயிட்டு அவளை பாத்ரூம் கடையில பார்த்தா தள்ளி விட்டுறான். உள்ள போய் லாக் பண்ணிக்கிறான். நிக்கி டோரை தட்டுன்னு ரொம்ப ரேஜ்டா ரகடா கத்துன்னு கத்துறான். அப்ப ஸ்லோவா எமோஷனலா மேனிபுலேட் பண்ணி அவனை வெளியில வைக்க பார்க்க பேர் உள்ளே பார்த்தா கன்னோட இருக்கான். இது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம கன்னை வச்சு செல்ஃப் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். பட் நம்ம பையன் தான் இன்ட்ரோவர்ட்ல சோ ஷூட் பண்ணா வழி தாங்க முடியாது. சோ ரெஸ்ட் ரூம்ல தான் ஸ்டார்டிங்ல இருந்து இவனோட பூனை வந்து செத்து போயிருக்கும் இல்லையா. அதுக்கான ரீசனான டேப்லெட் இருக்கு இல்லையா. அந்த ஒரு டேப்லெட் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கும். ஆக்சிகோடன் அப்படிங்கிற அந்த ஒரு டேப்லெட். அதை எடுத்துட்டு வெளியில அவன் டோரை தட்டிக்கிட்டே இருக்கா. இவன் லைஃப் பாத்தீங்கன்னா முடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் நிறைய பார்த்தா முழுங்குறான். அப்ப சடனா டெசிஷன் சேஞ்ச் பண்ணி வாமிட் பண்ண ட்ரை பண்றான். சடனா பேர் கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது. அவன் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. நிக்கியோட சவுண்டு பார்த்தா ஸ்டாப் ஆகுது. அப்படியே ஸ்லோவா வெளியில போறான். அங்க இவனை பார்த்த நிக்கி வந்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. இவனும் நிக்கியை பார்த்து ஸ்மைல் பண்றான். 2 பேரும் கிஸ் பண்றாங்க.
ஆக்சுவலி இப்போ எதுக்காக இப்படி நடக்குது, ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பேர் டோட்டலா வந்து 3 விஷுவல் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருப்பான். அதுல ஒன்னு ஏன் யூஸ் பண்ணி டாலர் மேல கொட்டிடுச்சு. அண்ட் இன்னொன்னு இருக்கு, அதை வந்து நிக்கி எடுத்து பேர் அண்ட் லவ் பண்ணுன்னு சொல்லி பிரேக் பண்ணிருக்கா. அந்த விஷயம் இப்ப நடந்துதான் பேர் வந்து அவனை நிக்கி கிட்டே பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். பட் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்னு சொல்ற மாதிரி அந்த பெயின் கில்லர்ஸ் இன்டேக் பண்ணதை பார்த்தீங்கன்னா அவன் வாமிட் பண்ணாததுக்குள்ள இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் ஸ்டிக்கை உடச்சிருப்பான். அதனால இவன் வாமிட் பண்ணாம வந்திருப்பான். ஸோ கிஸ் பண்ண உடனே அங்கேயே நிக்கி முன்னாடியே பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோவான பேர் வந்து செத்து போறான். பேர் அங்கேயே செத்து போனதெல்லாம் அவனோட விஷ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. பிகாஸ் விஷ் பர்சன் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த விஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அதனால நிக்கி பேக் டு நார்மல் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாறுறா. ஐ மீன் அம்பியா பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நிக்கி பார்த்தீங்கன்னா மாறுறா. உடனே என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேர் தன்னோட மடியில செத்து கிடக்குறான். அதை பார்த்து அழுகிறா. பக்கத்துல அவனோட ஹூக்கிங் பாய் ஃப்ரெண்டான ஏனும் பார்த்தா செத்து கிடக்குறான். நிக்கி கதறி அழுகிறா. டெட் பாடிஸ்க்கு நடுவில் அவளும் பார்த்தா கையில கன் எடுத்து செத்தரலாம் ஷூட் பண்ண கன்ல பார்த்தீங்கன்னா புல்லட் இல்ல. ஸோ டெக்னிக்கலி நிக்கியை தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மத்த 3 பேர் ஏன் படத்தோட ஹீரோவான பேர் அண்ட் சாரான்னு 3 பேர் செத்து போயிட்டாங்க. அண்ட் 3 பேரோட பாடிஸ் பார்த்தீங்கன்னா நிக்கியோட வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா நிக்கி இருக்கிற ஹோம்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நிக்கி போலீஸ் வந்தா மர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவா. என்னதான் அவளுக்குள்ள இருக்கிற அந்நியன் நிக்கி கொலை பண்ணாலும் மாட்டினது இவ தான். ஸோ ஹீரோட டெட் பாடி அவளை பார்த்த மாதிரியே இருக்க நிக்கியை காட்டி நிக்கியோட அழுகையில இந்த படம் அப்படியே பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த படத்தை வச்சு ஒரு யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போறாங்க. ஸோ இதோட கேரக்டர்ஸ் ஆர் லொகேஷன்ஸ் ரெஃபரன்சஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மாரலி நிக்கி ஆக்சுவலி ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர். பேரோட செல்ஃபிஷ்னஸ்னால லாஸ்டா அஃபெக்ட் ஆகி இப்போ எல்லாமே டேமேஜ் பண்ணி இருக்கிறது தப்பு பண்ணாத நிக்கி தான். ஸோ நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷார்ட்டா ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் இந்த மூவி ஆக்சுவலி வந்து நைட் ஒரு 11 o'clock மேல தான் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்டார்டிங்ல 20 minutes கொஞ்சம் ஸ்லோவா போய் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒன் விஷ் ஃபிலோவோட இருக்கிற நிக்கிய ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்த உடனே அந்த சவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக் தூக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அண்ட் நிக்கிய ஆக்ட் பண்ண இந்தியன் அவரேட்டி ஒரு டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நமக்கு அந்த பயம் எல்லாமே ஃபீல் பண்ண வச்சதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் அவங்க தான். சம் இன்டென்ஸான சீன்ஸ்ல கூட ஏதோ நிக்கி கேரக்டர் நமக்கு நியரஸ்டா இருந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிற ஃபீல் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பிரீத்தே ஹோல்ட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு த்ரில் அண்ட் ஜம்ப்ஸ்கேர் ஃபேக்டர்ஸ் நிறையவே இருந்துச்சு. அண்ட் ஹாரர்ல கோஸ்ட் எதுவும் இல்லாம சைக்காலஜிக்கல் ஆட் பண்ணது ரொம்பவே வேல்யூடா ஃபீல் ஆச்சு. அண்ட் 2790 கோடிக்கு ஒர்த்து வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து இந்த படம் பாக்குறப்ப எனக்கு இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் கரி பார்க்கர் கிட்ட இருந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹைப் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் படத்தோட மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி கூட நம்மள அவ்வளவு பார்த்தா பயன்படுத்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்ட் இந்த மாதிரி வேற என்னென்ன மூவிஸ்க்கு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம எக்ஸ்பிளேஷனை பத்தி டோட்டலா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் நடுவில் கேட்ட கொஸ்டின்ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நான் தமிழ் கண்டென்ட் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டான பீப்பிள் அதுலயும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதில்லை, ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பை.